ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பதிவு வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. படிக்கும்போது இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால இதை உங்கள்கிட்டையும் பகிர்ந்துக்கிறேன், சரிங்களா? அப்படி என்ன இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ஒரு அறிவியல் தேர்ந்த ஒரு இன்ஜினியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிட்டுக்குருவிகள் தான், தெரியுங்களா? சிட்டுக்குருவிகள் கட்டுற மாதிரி ஒரு கட்டிட அமைப்பு எந்த ஒரு இன்ஜினியராரும் கட்ட முடியாது அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு வியப்பில் இருக்கிற ஒரு விஷயந்தான், சரிங்களா? அப்படி என்ன இந்த சிட்டுக்குருவிகள் கட்டுது அப்படின்னு எல்லாரும் கேட்கலாம். ஆனால் ஒரு சிட்டுக்குருவி எதுக்காக ஒரு கூடு கட்டுது? தன்னோட முட்டைகளை பாதுகாக்கிறதுக்கும் தான் தங்குறதுக்கும் தான் அங்கே கூடு கட்டுது. ஆனால் ஆப்பிரிக்காவில் கலஹரி அப்படின்ற ஒரு இடத்துல சோசியபிள் வேவர் அப்படின்ற ஒரு சிட்டுக்குருவி கூடு கட்டுமா. அந்த கூடை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வியந்து இது கூடா அப்படின்ற அளவுக்கு நம்ம வியந்து பார்க்குற அளவுக்கு இருக்கும். அப்படி என்ன அது கட்டுது அப்படின்னு பார்க்கலாம், சரிங்களா? இந்த சிட்டுக்குருவி என்ன பண்ணுன்னா, ஒரு வைக்கோல் போரே ஒரு மரத்து மேலே வச்ச அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப பெருசாகவும் கட்டுமா அந்த சிட்டுக்குருவி. இந்த கூட்டில் 100 ஜோடிகளுக்கு மேலே அந்த கூட்டுக்குள்ளே வாழுங்களாம். அது மட்டும் கிடையாது, நம்ம மேலே இருந்து பார்த்தோம்னா 10 துவாரம் இருக்கிற மாதிரி இருக்குமா. அந்த 10 இதுவும் அந்த சிட்டுக்குருவிகள் தனக்கு ஏத்தாப்பில் அந்த 10 துவாரத்தில் ஏதாவது ஒரு துவாரத்தில் போய் தன்னோட வேலையை பார்த்துட்ருக்குமா. அது மட்டும் இல்லை, இந்த சோசியபிள் வேவர்ஸ்ன்ற சிட்டுக்குருவி 100 வருடத்துக்கு மேலே இதோட கூட்டை பாதுகாப்பாக வச்சுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? 100 வருடம் வரைக்கும் அது பாதுகாப்பாக இருக்குன்னா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும், இல்லைங்களா? அப்புறம் கலஹரி அப்படின்ற பாலைவனத்தில் இந்த கற்ற கூட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வெயில் காலங்களில் 110 டிகிரி பேராஹீட்டுக்கு அளவுக்கு வெயிலும் அடிக்குமா. குளிர்காலங்களில் 14 டிகிரி பேராஹீட் அளவுக்கு குளிரும் எடுக்குமா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வெயில் காலங்களில் அந்த கூடு குளிர்ச்சியாகவும், குளிர்காலங்களில் அந்த கூடு வெது வெதுப்பாகவும் இருக்குமா. அதுக்கு ஏற்றாப்புல அந்த தன்மையை மாற்றி கொள்ளுமா அந்த கூடு, சரிங்களா? அதனால தான் அது வைக்கோல் போர் மாதிரி ரொம்ப பெருசாக தன்னோட வசதிக்கு ஏற்றாற் போலவும் அந்த கிளைமேட்டுக்கு ஏற்றாற் போலவும் அந்த கூடை அமைச்சுக்குமா அந்த சிட்டுக்குருவி, சரிங்களா? அப்புறம் அந்த சிட்டுக்குருவி அமைக்கிற அந்த கூடோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு தெரியுங்களா? டன் கணக்கில் இருக்கும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நினச்சி பாருங்கள். 100 ஜோடிகள் சேர்ந்து ஒரு கூட்டை கட்டுது. அது டன் கணக்கில் ஒரு கூட்டை கட்டுதுன்னா அது எத்தனை வருஷங்களாக கட்டுது. அப்படி இருக்கிறதுனால தான் அது 100 வருஷங்கள் வரைக்கும் பாதுகாப்பாக வச்சுட்டு வருது. 100 ஜோடிகள் சேர்ந்து அந்த கூட்டுக்குள்ளே உயிரும் வாழுது, சரிங்களா? மற்றொரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற சிட்டுக்குருவிகள் கட்டுற மாதிரி இது சுற்றி சுற்றி ஒரு பானை வடிவத்திலோ இல்லை திருவோடு வடிவத்திலையோ அந்த மாதிரியெல்லாம் கூடு கட்டாது. இது எப்படி கட்டும்னா, ஓலை பின்னல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பின்னி 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 கட்டினா தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றதுக்காக ஓலை பின்னல் மாதிரி கட்டுங்களாம், சரிங்களா? இதில் சோசியபிள் வேவர்ஸோட பறவைகள் மட்டும் இருக்காதுங்களாம். அதுக்குள்ளே வேறு சில பறவைகளும் இருக்கும். என்னென்னா, ஃபால்கான்ற பறவையும் லவ் பேர்ட்ஸ் பறவைகள் இதெல்லாமே அந்த கூட்டில் குடி வாழ்ந்துட்டுருக்கு, சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த கூட்டோட ஸ்பெஷாலிட்டி இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் அந்த பாலைவனத்தில் சிறுத்தை கூட ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அந்த கூட்டுக்குள்ளே போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வருங்களாம். அப்படின்னா நினச்சி பாருங்களேன், ஒரு சிறுத்தை அந்த கூட்டுக்குள்ளே போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வர அளவுக்கு மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. டன் கணக்கில் இருக்குது அப்படின்னா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும், இல்லைங்களா? சிட்டுக்குருவிகளோட வெயிட் எவ்வளோங்க இருந்திருப்பது, கிராம் கணக்கில் இருக்கும், இல்லைங்களா? அப்படிப்பட்ட சிட்டுக்குருவிகள் டன் கணக்கில் ஒரு எப்படின்னா அப்பார்ட்மெண்ட் மாதிரி ஒரு பெரிய கூட்டையே கட்டுது அப்படின்னா இதை விட சிறந்த பொறியாளர் வேறு யாராவது இருக்க முடியுங்களா? கண்டிப்பாக நம்ம கூடு கட்டும் அமைப்பில் சிறந்த பொறியாளர்கள் சிட்டுக்குருவிகளை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்றதுல ரொம்பவுமே சிறப்பான அம்சம், சரிங்களா?
இந்த நியூஸ் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. நிறைய பேருக்கு வந்து ஒரு சிட்டுக்குருவி இந்த அளவுக்கு கட்டுமா அப்படின்ற அளவுக்கு வியந்தும் இருக்குது. சரிங்களா? இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா இந்த பதிவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய தகவலோடு வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் SL தகடூர் தமிழச்சி. நன்றி, வணக்கம்.